Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுகவின் சாதனைகள் குறித்தும் ஸ்டாலின் ஆட்சியில் அரங்கேறும் கொடுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொதுச் செயலாளரின் 71வது பிறந்தநாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுவது என தீர்மானிக்கப்பட்டது. குமரி மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அவைத்தலைவர் சிவகுற்றாலம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசிய மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம், கழக பொதுச் செயலாளர் பிறந்த நாளையொட்டி மேற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தல், திருக்கோவில்கள் தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனை மற்றும் தர்காக்கள் பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகளும் நடத்த நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு பள்ளிகளில் வகுப்பறை மற்றும் சத்துணவு கட்டடம் கட்டுவதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டினார். முடுக்கு மீண்டான்பட்டி கிராமத்தில் உள்ள ஆர் சாரதா அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி வகுப்பறை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு புதிய பள்ளி வகுப்பறை கட்ட அடிக்கல் நாட்டினார். முன்னதாக கோவில்பட்டியில் உள்ள கம்மவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சத்துணவு கூடம் கட்ட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.